தேர்தலுக்காக பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பிரதமர் மோடி பேசியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் காரைக்குடி அருகே உள்ள கானாடு காத்தான் பேரூராட்சியில் வேளாண்மை கல்லூரி கட்டிடத்தையும் கழனிவாசல் பகுதியில் சட்டக்கல்லூரி கட்டிடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் 28 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் 49 முடிவடைந்த திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KN நேரு, ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ப. சிதம்பரம், காரைக்குடியில் புதிய அரசு சட்டக்கல்லூரி அமைத்து தந்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். இங்கே 101 கோடி ரூபாய்க்கு சட்டக்கல்லூரி, 67 கோடி ரூபாய்க்கு வேளாண்மை கல்லூரி வந்திருக்கிறது. ஏறத்தாழ கல்வி மாவட்டமாக நம்முடைய சிவகங்கை மாவட்டம் மாறியிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, பல கோடி நன்றி என்று சொல்லி நன்றி பெற்று விரைவுகிறேன். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஒன்றிய அரசின் தரவுகளை பிரதமரும் ஆளுநரும் படிக்க வேண்டும் என்றும், ஒன்றிய அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டு வளர்ச்சியை ஆளுநர் விமர்சிக்கிறார், ஆனால் ஒன்றிய அரசு பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டார். ஒன்றிய பாஜக அரசு கிராமப்புற மக்களை கைகழுவி விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போவதில்லை என்று மக்களுக்கு தெரியும் என்றும் தெரிவித்தார். இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னு குற்றஞ்சாட்டி ஆளுநர் அவர்கள் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசின் அறிக்கை தமிழ்நாட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கு. சிவகங்கை கிராமங்கள் நிறைந்த மாவட்டம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.